வணக்கம். நாராயண 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 நாராயண. என்னடா இந்த பிள்ளை நாராயண நாராயணன்னு சொல்லுதுன்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. அது என்னண்டா, இன்றைக்கு நான் நாரதர் கொண்டு வந்த அந்த ஒரு மாம்பழத்தின் கதையை சொல்ல போறேன். நாரதர் ஒரு நாள் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமானிட வீட்டுக்கு வந்தவர். ஆனா சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறவள. ஒன்று பிள்ளையார், மற்றது முருகன். நாரதர் 2 மாம்பழத்தை கொண்டு இருக்கணும் தானே. பிள்ளையாரும் முருகனும் அந்த ஒரு மாம்பழத்தை கண்டுட்டு சண்டை போட்டாங்க. சிவபெருமானன் நல்லா யோசிச்சுட்டு அவர் சொன்னவர், ஆரவங்களிட உலகத்தை சுத்தி வாரினமோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு மாம்பழம். முருகன் ஓடி போய் மயிலை கூப்பிட்டு சொன்னவர், வாங்க உலகத்தை சுத்தி வருவோம் என்று. அவரும் மயிலும் கிளம்பிட்டாங்க. ஆனா பிள்ளையார் யோசிச்சுட்டவர், எளிய வீட்டை சுத்தி வரலாத எப்படி உலகத்தை சுத்தி வாரதுன்னு நல்லா யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துட்டு. அவர் அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு சுத்தி வந்தவர். சிவபெருமானன் அந்த ஒரு மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார். முருகன் சுத்தி வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் அவர் சிவபெருமானிட்ட சொன்னவர், தாங்க அந்த ஒரு மாம்பழத்தை என்னட்டு. ஆனால் பேருதான் பிள்ளையாரை பார்த்தா வேண்டாம், அவர்கிட்ட அந்த ஒரு மாம்பழத்தை கையில் இருந்தது. அவர் கோபத்தில் சிவபெருமானிட்ட சொன்னவர், நீங்க அவர்கிட்ட கொடுத்துறீங்க, நான் தான் உலகத்தை சுற்றி வந்த நாள் என்று. பேருதான் சிவபெருமானன் சொன்னவர், உங்கள் முதல் உலகம் அப்பாவும் அம்மாவும் தான்.